முதல்வர் தனக்கு துணையாக தனக்கு உதவியாக யார் இருப்பாங்களோ அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம். இதான மரபு. அதான இதுல எங்க இருந்து உங்களுக்கு ஜனநாயகம் நடந்துச்சு? இல்ல நாங்க என்ன அப்பாயிண்டட் சிஎம்மா இல்ல அப்பாயிண்டட் இதுவா இல்ல ஒன்ன மாதிரி எங்கேயோ இருந்து திடீர்னு வந்து ஒரு கட்சிக்கு துணை பொதுச் செயலர் ஆனோமா? இல்ல அப்புறம் என்ன முதல்வர், அதுவும் இப்ப இருக்கிற முதல்வர் எவ்வளவு படிப்படியாக தாண்டி வந்தாரு. இன்னைக்கு இவங்களுக்கு மட்டும் என்ன உடனே தூக்கி கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு வேலை, எவ்வளவு அவருக்கு செயல்களை கொடுத்து நிரூபிச்சதுக்கு பிறகு மக்களுடைய ஆதரவு பெற்றதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. நீ மக்களை அசிங்கப்படுத்துற. ஜனநாயகத்துல வாரிசுகள் வரக்கூடாதுன்னு விஜய் இதுலயே உட்காந்து பேசுறேன். நான் ஒரே ஒரு காமெடி சொல்றேன். எத்தனை புதுமுக இயக்குநர்கள் நீங்க பாத்துருக்கீங்க? சரியா? பேராவது தெரியுமா? விஜய் பையன்னா லைக்காவும் அவரும் அக்ரிமெண்ட் போடுற படம் வருது. அவருடைய முதல் படத்துக்கு வியாபாரங்க. அது பேர் வாரிசு இல்லாம, அது பேர் நெப்போட்டிசம் இல்லாம என்ன? எவனுக்கோ ஒரு உதவி இயக்குனர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, அவனுக்கு தர வாய்ப்பை தாங்க ஜெயிக்க போறாரு. அதுதான் திறமை இருந்தா ஜெயிக்க போறாருல. அதேதான் அரசியல். திறமை இருந்தாதான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. எல்லா வாரிசுகளும் ஜெயிச்சிட்டாங்களா? தேர்தல் அரசியல்ல எல்லா வாரிசுகளும் ஜெயிச்சிட்டாங்களா? இல்ல. மக்களுடைய ஆதரவு பெற்ற களத்தில் நீங்க வாரிசாகவே சினிமாவே அரசியல ஒன்னா பாக்குறீங்களா? நீங்க நான் வந்து நெப்போட்டிசம்ங்கிறது சினிமா அரசியல் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க. வாரிசு என்பதாலேயே ஒரு தலைவர் நல்ல தலைவர் இல்லைன்ற ஆயிராது. நீ வாரிசு இல்லைங்கிறதுனாலயே நீ நல்ல தலைவர் ஆயிர மாட்ட. வாரிசாக இருக்கிற தலைவர் தான் மக்களோட மக்களா மழை நீர்ல போய் நின்னுகிட்டு உதவி பண்ணிட்டு இருக்காரு. வாரிசு அல்லாமல் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடத்துறான். இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் நடத்துறான். அதை விட வாரிசு அரசியல் இருக்கிறவங்க நின்னு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அதே சம்பிரதாயத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. மக்கள்கிட்ட கேளுங்க. அதுதான் 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. இப்ப மக்கள் தங்களுடைய முடிவுகளையோ தீர்ப்புகளையோ மாத்திக்கணும்னு தான் 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. மக்கள் வேலை செய்யலைன்னா எலெக்ஷன்ல மாத்தி ஓட்டு போட போறாங்க. உனக்கு என்ன? நீ மன்னராட்சின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை மன்னராட்சின்னு சொன்னீங்கன்னா நீ மக்களை அசிங்கப்படுத்துற. மக்களுக்கு அறிவில்லை. நான் தான் வந்து மக்களை திருத்த வந்திருக்கேன். நேத்து வரைக்கும் போட்டோ எடுத்துட்டு புகழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏதோ பேசுறேன்னா நீ விஜய் கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றேன். நீ முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றியே, வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தனுக்கு காய்ச்சலோ இதுவோ, அவனை வந்து நீ இதுக்கு வந்து நிவாரணம் வாங்கிட்டு தூக்கிட்டு போன்னு சொல்லுவியா? எங்க இதை கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு பெரிய நடிகரா களத்துக்கு போக முடியாது இல்ல? அடேங்கப்பா, களத்துக்கு வர முடியாதவன் எதுக்கு அரசியலுக்கு வர்ற? அரசியலுங்கிறது என்ன? வீட்டுல ஏசி ரூம்ல நடத்துறதா? ஜே அன்பழகன் ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல, ஏன் அவரோட உயிர் போச்சு? எதுக்காக? மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சும் எதுக்கு மக்களோட நின்னாரு? அதாங்க அரசியல். அவர் நினைச்சிருந்தா வீட்டுல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துருக்க முடியாதா? நீ அரசியலே தெரியாம நீ என்னமோ வந்து சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுவதும் சம்பிரதாயத்துக்கு நீ தான் சம்பிரதாயத்துக்காக நிவாரணம் கொடுத்த வீட்டுக்கு உலகத்திலேயும் இந்த அசிங்கம் கிடையாது. ஆதவர்ஜினா யாரையாவது கேட்கணும்னா பக்கத்துல உட்கார்ந்து இருந்த விஜய் தான் கேட்கணும்.